ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு சேமியா நல்லா உதிரி உதிரியாக நல்லா ஹெல்த்தியாக வெஜிடபிள்லாம் சேர்த்து நல்லா டேஸ்ட்டாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ நார்மலாக நம்ம வெங்காயம் சேர்த்து சேமியா செய்கிறத விட இந்த மாதிரி காய்கறிலாம் சேர்த்து நம்ம செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க எப்படி செய்யுது பார்க்கலாம். இப்போ பேன் வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு கடலைப்பருப்புலாம் நல்லா பொன்னிறமாக வறுபடட்டும். இப்போ இது கூட இப்போ நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா இன்னும் ஒரு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்துட்டு வதக்கி விட்டுட்டு இப்போ இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தையும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறமா நம்ம காய்கறிலாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட் பீன்ஸ் சேர்க்குறேன். ஒரு 4-5 பீன்ஸ் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் கேரட் பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த சேமியாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவு சேமியா எடுத்திருக்கேன். அதாவது 150 கிராம் சேமியா எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு 1 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேமியா 1 கப் அளவு வருது, அதனால் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சப்பறமா நம்ம சேமியா சேர்த்தோன்னா அது நல்லா உதிரி உதிரியாக வரும். நம்ம தண்ணி கொதிக்காத முன்னாடியே சேர்த்துட்டோன்னா குழஞ்சிரும் சேமியா. பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம சேமியாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது லைட்டாக கலரி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், தண்ணிலாம் நல்லா வத்திருச்சு. நல்லா சேமியா நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக வந்துருச்சு. ஒரு 2 நிமிஷம் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலரி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்ம காய்கறிலாம் சேர்த்து செஞ்சதுனால சேமியா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ஹெல்த்தியாக இருந்து கூட. இது நீங்கள் மார்னிங் டிஃபனாகவும் சாப்பிட்லாம், நைட் டின்னருக்கும் நம்ம சாப்பிட்லாம். ஸோ நல்லா டேஸ்டியாக நல்லா உதிரி உதிரியாக சேமியா ரெடி பண்ணிட்டோம். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனல் மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.